கூகுள் மை பிஸ்னஸில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ரீசன் என்ன பண்ணணும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ்லையோ ஆர் வீடியோஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா வெப்சைட் யூஆர்எல் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த போஸ்டர்ஸ்லையோ அந்த வீடியோஸ்லையோ இந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், அதாவது செல்ஃபி ஃபோட்டோஸ், அந்த மாதிரியான நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. கூகுள் மை பிஸ்னஸ் ஃபோட்டோ செக்ஷன்ஸ்லையோ இல்லை வீடியோ செக்ஷன்ஸ்லையோ ஆட் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஜிஎம்பி அப்டேட் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த செக்ஷன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதனால் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நம்ம இதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸில் வந்து எந்த விதமான லிங்க்ஸையும் மென்ஷன் பண்ணாதீங்க. எந்த விதமான ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணாதீங்க. ஜென்யூனாக அதுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஈஸியாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க உங்களோட ஃபோட்டோஸை. அதேமாரி ஒரு சில ஃப்ரேசஸ்லாம் இருக்குது, ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அது கூகுள் அல்காரிதம் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா வந்து அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேர்ட்ஸை வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ்லேயும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஜிஎம்பிக்கும் நிறைய கால்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் தென் ஒரு 15 பிஸ்னஸ்க்கு நான் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸ் பண்ணி மந்த்லி 40 to 50 கால்ஸ் to 100 கால்ஸ் வரைக்குமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.